என்னல ஆதி, பாதி நேரம் இந்த பையன் காலேஜுக்கு வாரான், ஆனா கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேங்க. ஆமல, நானும் அவனே எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், கிளாஸ் ரூமுக்கு வர்ற ஐடியா இருக்கா இல்லையான்னு. எப்ப பார்த்தாலும் ஒன்னு கிரவுண்ட்ல இருக்கான், இல்லைன்னா கேன்டீன்ல இருக்கான். கிளாஸ் ரூமுக்கு மட்டும் வரையே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வந்ததை நேரம் எங்க போறான்னு பார்க்கணும். ஒருவேளை சந்தியாக்கும் அவனுக்கும் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அவங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரியே தெரியல. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எனக்கும் சேம் அதே டவுட் தான். அங்கேயும் காவியாக்கிட்டலாம் கேட்டு பார்த்துட்டேன், அவளும் எனக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்றா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தான் ஏதோ ஒரு பிரச்சனை. அதனாலதான் இவனும் கிளாஸ் ரூமுக்கே வர மாட்டேங்கிறான் போல இருக்கு. இல்ல கிளாஸுக்கு வரப்ப நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சு, நீங்க என்ன பண்ற? நாங்க சரணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவன் இன்னும் காலேஜுக்கு வரல, அதான் வர்றானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு இருக்கோம். அட கிறுக்காரனுடா, அவன் எப்பயோ காலேஜுக்கு வந்துட்டான். நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது அவன் பைக்ல கிளாஸ் ஆனானே, நான் அப்பயே பார்த்தேன் அவனை உள்ள. காலேஜுக்கு வந்துட்டான் பேக்குங்களா. நீங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனை தேடி? என்னது, காலேஜுக்கு வந்துட்டானா? ஆமால, நான் உள்ள வரும்போது தான் என்ட்ரு ஆகும்போது தான் அவன் பைக்ல கிளாஸ் ஆனான். நான் கூட ஹாய் சரண் குட் மார்னிங்னே ஆன்ட்டு போனானே. அப்ப அவன் கிளாஸ் ரூமுக்கு வராம எங்க போனான்? ஒருவேளை கிரவுண்ட்ல எங்கேயாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா இருக்கும். சரி வாங்க, கிளாஸ்க்கு மேம் வந்துருவாங்க. சரி நீ போ, நாங்க பார்த்துட்டு வரோம் அவனை பார்த்துட்டு. சரி. இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு தான் சாக் பீஸ் எடுக்க போறேன். நீ போ, நாங்க வாரோம். வாளாதி, அவனை போய் பார்த்துட்டு வருவோம். ஆமாப்ல, அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டு வருவோம். சந்தியா வேற இன்னைக்கு எப்படியும் காலேஜுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு பெரியமா வீட்டுக்கு வேற போயிட்டாங்க. இனிமே எப்ப காலேஜுக்கு வருவாளோ தெரியலையே. ஃபோன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இன்னைக்கு மார்னிங் நம்ம இன்னும் கால் பண்ணி பார்க்கல. ஒரு மெசேஜாவது போட்டு பார்க்கலாமா? மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா அவள் நம்ம மெசேஜை பார்த்துட்டான்னு அர்த்தம். பார்த்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடலாம். ஆமா, அவளுக்கு ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம். இலே சரண், வாமாப்ல. நாங்க வாரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ கிளாஸ் ரூமுக்கு வர்ற ஐடியா இல்லையா உனக்கு? இல்ல மாப்ள, கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது. அதான் சரி கேன்டீன்ல இருந்து கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு வரலாமேன்னு பார்த்தேன். ஆமா, இவன் கலெக்டர் உத்தியோகம் பண்ணியா, அதனால இவனுக்கு முக்கியமான வேலை இருக்கும். ஒழுங்கு மரியாதையா நீ கிளாஸ் ரூமுக்கு வர வேலையை பாரு. பார்த்துக்க, இப்படி சும்மா அங்கங்க கேன்டீன்ல இருக்கிறதும் கிரவுண்ட்ல இருக்கிறதுமா இருந்துட்டு கிளாஸை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையா, நல்லா இல்லை. பார்த்துக்க, என்ன இன்னும் செமஸ்டர் வரப்போகுது, நீ பாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்க. நீ ஒரு நாள் அந்த மாதிரி கிளாஸை கட் பண்ண மாட்ட. இப்போ வர வர ரொம்ப கட் பண்ற. டேய் புரிஞ்சுக்கோங்கடா, போங்க, நான் கொஞ்சம் கழிச்சு வாரேன். இங்க பாரு சரண், நீ எதுக்காக கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். சும்மா நீ பேசி மழுப்பாத, ஒழுங்கா கிளாஸ் ரூமுக்கு வா. சந்தியா கிட்ட எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இன்டர்வல் டைம்ல. இப்ப ஒழுங்கா கிளாஸுக்கு வர வழியை பாரு. டேய், அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு தான் இப்ப மெசேஜ் பண்ணலான்னு போன் எடுத்தேன். மெசேஜ் பண்ணிட்டு நான் வாரேன், போ. ஏன் காலேஜ்ல வந்து நேர்ல பேச மாட்டீங்களோ? சார் மெசேஜ்ல தான் பேசுவீங்களோ மேடத்திட்ட? டேய், புரியாம பேசிக்கிட்டு இருக்காதடா. சந்தியா இன்னைக்கு காலேஜுக்கு வரமாட்டா, அதான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன, காலேஜுக்கு வரமாட்டாளா? அவ கிளாஸ் ரூம்ல தானே இருக்கா? என்ன சொல்ற குமாரு, அவ கிளாஸ் ரூம்லயா இருக்கா? ஆமா, அது தெரியாம தான் நீ அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கும். இல்ல, அவ போன் சுவிச் ஆஃப்னு வந்தது. நேத்து வேற அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு அவங்க பெரியமா வீட்டுக்கு போறதா சொன்னாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ இப்ப நம்ம கிளாஸ்ல தான் இருக்கா. வேணா அங்க வந்து நேர்லயே வந்து பாரு. நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லல. சரி வா, கிளாஸ்க்கு போலாம். டேய், அந்த சிப்ஸை தந்துட்டு போடா. எப சந்தியா, மேம் இன்னைக்கு லீவ்ல இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா ஜாலியா இருக்கும்ல. எப போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. நீ பாட்டுக்கு லீவு வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இவா ஒருத்தி எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னே இருப்பா. ஆமா, செமஸ்டர் வரபோது போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாதானே அப்புறம் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். போடி, வாங்கிட்ட போய் சொன்னா வழங்காது. நான் பின்னாடி ரோல பேசிக்கிறேன். ஃபிங்கர் சிப்ஸ் தான். எல்லாம் எனக்கு கொஞ்சம் குடலாதி. எனக்கு தராம தின்னா அப்புறம் உனக்கு பியாதியில புடுங்கும் பாரு. எனக்கு பியாதி புடுங்கினாலும் பரவாயில்ல, உனக்கு தரையே மாண்டே. நான் மட்டும்தான் இந்த இது எனக்கு கொடுத்தது சரணு. அடே ஆதி, உனக்கு இன்னைக்கு பியாதி தாம்ல. சந்தியா கிட்ட இப்ப எப்படி பேசுறது? ஆல்ரெடி அவளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு 2-3 வாரமா சரியா பேசவே இல்லை. இப்ப போய் நம்ம அவகிட்ட பேசினா நம்மகிட்ட அவ பேசுவாளான்னு தெரியலையே. சரி, நம்ம பாட்டுக்கு கேஷுவலா எதுவும் நடக்காத மாதிரி பேசி பார்ப்போம். ஐயோ, மூஞ்சி திருப்பிக்கிட்டால, இப்ப என்ன பண்றது? சந்தியா, இவன் எதுக்கு இப்ப நம்மள சம்மந்தம் இல்லாம கூப்பிடுறான்? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன விஷயம் சொல்லு. ப்ளீஸ் இங்க வாயேன், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சரி வாரேன் இரு. என்ன சரண், சொல்லு. இல்ல, இன்னைக்கு நீ கிளாஸுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். எப்படி வந்த? பஸ்ல தான். இல்ல, அதை கேட்கல சந்தியா. வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். உங்க பெரியமா வீட்டுக்கு தானே போயிருக்கதா சொன்னாங்க. அங்க இருந்து நேரா பஸ்ல வந்துட்டியோ காலேஜுக்கு? ஆமா, உனக்கு எப்படி தெரியும் அது? நேத்து உங்ககிட்ட பேசணும்னு உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா நீங்க யாரும் இல்ல, உங்க அப்பா மட்டும்தான் வெளியில இருந்தாங்க. அப்புறம் பேசிட்டு வீட்டுக்கு மறுபடியும் போகும்போதுதான் எங்க அம்மாட்ட வந்து பேசினாங்க. அப்பதான் விஷயம் தெரியும். உங்க அம்மா நீங்க எல்லாமே கோச்சிட்டு பெரியமா வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. ஆமா.
சரி மாமா அப்புறம் அங்க வந்தாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்ல அங்கேதான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அதான் உனக்கு இப்பதான் கால் பண்ணலான்னு எடுத்தேன் போனை. நேத்து பண்ணேன், சுவிச் ஆஃப் வந்துதா. அதான் இன்னைக்கு மறுபடியும் பண்ணலாமேன்னு எடுத்தேன். அப்பதான் குமார் சொன்னா நீ காலேஜுக்கு வந்திருக்கேன்னு. அதான் உன்னை பார்த்து பேசலாமேன்னு வந்தேன். ஓஹோ, இப்பதான் என் நம்பர் தெரிஞ்சிச்சோ கால் பண்றதுக்கு. ஏதோ 2-3 வாரமா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏதோ என்னை அவாய்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு கால் பண்ணேன்? இல்ல அது ஒண்ணும் இல்ல. என்னால உனக்கு இதுக்கு பிரச்சனைன்ட்டு தான் உனக்கு நான் இந்த காலுமே மெசேஜ் எதுவுமே பண்ணல. ஓஹோ, சரி அதை விடு. நேத்து மாமா வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சா? பிரச்சனை எல்லாம் ஓவரா? அத்தை எப்படி இருக்காங்க? இருக்காங்க. ப்ராப்ளம் சரியாயிரும். இப்போதைக்கு எல்லாரும் பெரியம்மா வீட்டில் தான் இருக்காங்க. நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இனிமேல் ஈவினிங் ஒருக்கா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கே ஊருக்கு போகணுமா இல்லைன்னா பெரியம்மா வீட்டுக்கே போகணுமான்னு கன்ஃபார்மாக தெரியும். சரி. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா காலையில? அதெல்லாம் சாப்பிட்டேன். சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். சந்தியா ஒரு நிமிஷம். என்ன? இல்ல சாரி. எதுக்கு? இல்ல உன்னைய கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுச்சு, அதான் சாரி. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். எதுவும் கஷ்டமாலாம் இல்லை. இனிமே எல்லாம் பழகிக்க வேண்டியது தான். எவ்வளோ கஷ்டங்களை பார்த்தாச்சு, அதில் இதுவும் ஒன்று. அவ்வளோதான் எனக்கு. சாரி சந்தியா, என்னையும் மன்னிச்சிரு. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சந்தியா உன்னை விட்டு நான் விலகி போறேன். அனி அங்க என்ன பண்ணிட்டடாக்கா? உங்க அக்காவை நிக்க சொல்லிட்டு இங்க வாசிக்கிறோம். வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்காவ பேரு உனக்கு தான். யாருங்காலம் தெரியாம இப்படிதான் என்னத்தையாவதுன்னு வாண்டிட்டு டப்பா இவா. வந்துட்டேன். ரொம்ப திட்டாதீங்க. ஏக்கா இந்தா இதுல கொஞ்சம் உளுந்து அப்புறம் பச்சை பயிறு பப்பாளி பழம் சீத்தாப்பழம் எல்லாம் இருக்கு. நம்ம தோட்டத்துல உள்ளதுதான். இந்த அப்படி போனதும் பிள்ளைகளுக்கு இந்த பப்பாளி பழம் சீத்தாப்பழத்தெல்லாம் எடுத்து கொடு. அப்படியே வச்சிடாத, வேற அது அழுவி போயிடும். இன்னொரு 2 நாள்ல பழுத்துரும். எப்படியும் போனதும் பப்பாளி பழம் சீத்தாப்பழத்தெல்லாம் அரிசி வலிக்கல எடுத்து கொண்டு போடு, உடனே பழுத்துறேன்னு. சரி ராணி. எல்லாம் சோனி மறந்துடாத என்ன? நீயாவது அம்மைக்கு ஞாபகப்படுத்து, எடுத்து சாப்பிடுங்க என்ன? சரி பெரியம்மா. எங்க அக்காக்கு தான் மூஞ்சே சரியில்லை. அவளுக்கு தான் வர மனசே இல்லாம இருக்கா. அத்தா வேணா அக்காவை விட்டுட்டு போறீங்களா? நான் வேணா ஒரு 4 நாள் கழிச்சு கொண்டு வந்து விடியேன். அட உங்க அக்காக்கு மூஞ்சி என்னைக்கு தான் சரி இருந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கூட்டு போறேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். சோனியக்கா, எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதான் லீவுக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரேன். சரி வாண்டு, கண்டிப்பா வா. சரி ராணி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாக்கா. நான் 2 நாள்ல அங்க வரேன் என்ன? சரி, போயிட்டு வரேன் தான். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சகல போயிட்டாரு என்ன? சரி, பார்த்து பத்திரம். பெரியம்மா போயிட்டு வரேன். பெரியப்பா போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. வாங்க போவோம். பை சோனியக்கா. பை பை. பாவம் பத்திலங்க லட்சுமி. பாவமா தான் இருக்கு. இந்த சகலபாடிக்கு சொன்னா புரியவும் மாட்டேங்கு. குடியில அடிக்ட் ஆயிட்டான்னு வையா ஒருத்தன், அப்புறம் அவனை திருத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். போயிட்டு சீக்கிரமா வரணும், அங்கேயே கிடக்க கூடாது. சரிம்மா. சரிம்மா ராணி, நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். நிறைய வேலை கிடக்கு. சரிங்க, போயிட்டு வாங்க. வீட்டுல எல்லாரும் கிடக்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் போயிட்டாவனா வீடே வெறிச்சோடி கிடக்கு. சரி, என்ன பண்ண, போய் 4 பாத்திரம் கிடந்து அவ்வளோத்தையும் தேய்ச்சி போடுவோம். ஐயா என்னய்யா, எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு அந்த நேரத்துலயா? நேரம் ஆகி போச்சையா. காலேஜுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள போனா சேப்பாவளா? அம்மா, நான் காலேஜுக்குலாம் போகல. அப்புறம் வேற எங்கயா போற? வேலை விஷயமா வெளியே போறேம்மா. வேலை விஷயமாவா? ஆமாம்மா. இனிமேலும் சும்மா வெட்டியா ஊருக்குள்ள சவாரிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. நேத்து அந்த மனுஷன் சொன்னதை கேட்டல்ல, உடுக்க துணிமணி சோறு எல்லாம் நான் பொடியதுன்னுட்டாருல, அதுக்காகவாவது நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஐயா, அது ஏதோ குடிபோதையில கோவத்துல பேசிட்டாரியா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்ப வேலைக்கு போகணும்னு நினைக்காத. இப்படி வேலைக்கு போனோன்னா வேற உன் படிப்பு என்ன ஆகுறதுயா? ஏண்டாயா, அம்மா நான் இருக்கேம்ல, நான் வேலைக்கு போறேயா. நான் சம்பாதிச்சு உனக்கு பீஸ் கட்டியே நீ படி. நீ அவரு சொன்னதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு அடக்காத. இல்லம்மா, எங்க காலேஜ்லயும் நிறைய பசங்க பார்ட் டைம் ஜாப், கேட்டரிங் ஜாப் இப்படி எல்லாத்துக்கும் போறாங்க. அவங்களும் இப்படிதான் வீட்ல ஏதோ கஷ்டத்துக்காகவோ இல்ல அவங்களோட பர்சனல் செலவுக்காகவோ எல்லாம் பண்ணுவாங்க. நான் நம்ம வீட்டுக்காக வேலைக்கு போலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நான் படிப்பெல்லாம் விட்டுற மாட்டேம்மா. படிக்கிறதையும் நான் இனிமே கவனமா பார்த்து படிப்பேன், வேலையும் கவனமா செய்வேம்மா. நான் எப்படியும் சம்பாதிச்சு நான் உங்களையும் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ இப்படி சொன்னதே சந்தோஷம் எனக்கு.
ஆனா நீ வேலைக்கு போக வேண்டாம் ஐயா. சொன்ன கேளு. அம்மா நான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு உனக்கு பீஸை கட்டி உன்னை படிக்க வைக்கையா. அவரு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி வேலைக்கு போகணும்னு நினைக்காத. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போ. இப்ப போக வேண்டாம் ஐயா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, வேலைக்கும் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. நான் நல்லா தானமா இருக்கேன். நான் ஏதாவது ஒரு ஜாப் தேடி பார்த்துட்டு ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அப்படியே பார்ட் டைம் ஜாப் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க. இப்ப நான் அவங்கள தான் பார்க்க போறேன். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்கேன். நீ அழாதம்மா, நீ சந்தோஷமா இரு. நான் போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து பத்திரம். சரிம்மா. அவன் பூமாரி எங்க? ஆளே காணோம். அவன் 4-5 துணி கிடந்ததை துவைச்சிட்டடாக்காயா. சரிம்மா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரியா. பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்லக்கூடும் அது. இந்த கிளவி பாத்திரம் தேயி துணி தவன்னு சொல்லி சொல்லி அவளும் செஞ்சு செஞ்சு என் கைரேகெல்லாம் தேஞ்சு போச்சு. இனிமே ஜோசியம் கரெக்டாக கொண்டு போய் இந்த கையை நீட்டினேன்னா அவன் காரி துப்பி போடுவான். ஜோசியம் பார்க்க ரேகையே இல்லையாம்மா, இங்கே வந்து நீ என்ன ஜோசியம் பார்க்கன்னு. என்ன இந்த உமா நம்மளை ஃபோன் பண்ணி கூட்டுட்டு இவங்க என்ன சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்கா? ஏலா உமா, நான் வாரதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், ஏன் உன் மூஞ்சி முகரெல்லாம் ஒரு படியா இருக்கு? என்னத்த சொல்ல பெரிய பொண்ணு, எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நேற்று ஒரே சண்டை ராத்திரி. ஏளா லட்சுமியும் சரசம் சண்டை போட்டிருக்காவ, நம்ம பங்குக்கு நம்ம வீட்டுக்காரங்கிட்ட நம்மளும் சண்டை போடுவோன்னு சண்டை போட்டியோ? நம்மளும் நம்ம பங்குக்கு புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு இந்த பாரதி கணமா உள்ள துணி பைய தூக்கிக்கிட்டு போற மாதிரி நீயும் ஊர் ஊரா போலான்னு பிளான் பண்ணிட்டியோ? அட நீ வேறடா பெரிய பொண்ணு, ஏற்கனவே நான் சொன்னேன்ல எங்க வீட்டுக்கார்ட்ட ஏசி வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அந்த சண்டை தான் மறுபடியும் ராத்திரியும் வந்துச்சு. எனக்கு ராத்திரி தூங்கவே முடியல, ஒரே வெக்கையா இருக்கு. ஒரு ஏசி வாங்கி தாங்கன்னா வாங்கியே தர மாட்டேங்கார அந்த மனுஷன். இந்த லீவ்லயாவது வாங்கி தருவான்னு ரொம்ப மெச்சு 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 நான் ஆசையா இருந்தேன் பத்துக்க. அந்த ஆள ஒரேடியா போயிட்டாரா பிளேக் எடுத்து வந்து. ராத்திரி வந்து எனக்கு தூங்க முடியல, எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இந்த ஒரு நாள் லீவு என் கூட இருந்திருந்தா இந்த ஏசி வாங்க போயிருக்கலாமே. நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட இப்படி சுத்த வேண்டியலன்னு ஆரம்பிச்சு அந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டை ஆகி போச்சு எங்க 2 பேருக்கும். ஐயோ, உங்க வீட்டுக்காரர் உன்னைய அடிச்சு விட்டாரோ? அட அப்படிலாம் இல்ல, நான் தான் அவரை அடிச்சிட்டேன். அவர் மூஞ்சிலாம் வீங்கி போச்சு. மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டேன். அதனால வீட்டுக்குள்ளே இருக்காரு. இன்னைக்கு வேலைக்கு போகல இந்த மனுஷன். எனக்கும் அவர் மூஞ்ச பார்க்க பயமா இருந்து அதனால நான் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். அவங்க அம்மா தான் ஒத்தடங்கத்தடெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு வெறுப்பாகி போச்சு. அட கூறுகட்ட கிறுக்கி, ஏசி வாங்கி தரலன்னு புருஷனை இப்படியெல்லாம் அடிப்பா மூஞ்சி முகரெல்லாம் வீங்குற அளவுக்கு? வேற என்ன, நானும் எவ்வளவுதான் கேட்கறது. ராத்திரி தூக்கமே இல்லாம எனக்கு கிறுக்கு பிடிக்கமே இருக்கு. பக்கத்து வீட்டு சாந்தி ஏசியில தூங்கியா, நான் ஏசி இல்லாம தூங்கியே. எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு தெரியுமா? இந்த மனுஷன் சரிப்பட்டு வர முடியாது. நீ சொன்ன மாதிரி பெரிய பொண்ணு, கிரெடிட் கார்டை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம ஏசி வாங்க போறோம். இன்னைக்கு ஏசி வாங்கி மாட்டியே ஆகணும். மேடம், ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டாவ. வெளியே ஹாலில் வந்து படுக்க வேண்டியதானலா? வெளியே வந்து தூங்க பயமா இருக்கு. இந்த நைட்டு கொலுசு சத்தம், ஊன்னு ஊழ உடைய சத்தம்லாம் கேட்குது. நாயெல்லாம் கடந்து ஊழ ஓடுது. அந்த நேரத்துல தான் பேய் வர்ற நேரமாமே. அதனால வேற பயமா இருக்குது. நைட்டு 12 மணிக்கு மேல உள்ள ஓடிடுறீங்க. அதனால எனக்கு தெரியாது, இன்னைக்கு ஏசி வாங்கியே ஆகணும். சரி, உங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து எப்படின்னா கிரெடிட் கார்டை ஆட்டையை போட்டு வா, வாங்குவோம். ஆனா ஓடிபி உங்க வீட்டுக்கார நம்பருக்கு தான் போவோம். ஓடிபி சொல்லுவியா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. அப்ப என்ன பண்றது? போனையும் சேர்த்து திருட்டு. இன்னைக்கு வீட்டில் தானே கிடக்காருங்க, போனையும் சேர்த்து திருடிட்டு வா, போய் வாங்கிட்டு வந்துருவோம். இல்லனா ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, நான் தான் சொன்னோம்ல இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குன்னு. வா, அங்க போய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டு வருவோம். அப்ப சரி, நம்ம அங்கேயே போவோம் பெரிய பொண்ணு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் அந்த கடனை அடைச்சிக்கிடியேன்னு சொல்லியாவது இன்னைக்கு நான் ஏசி வாங்கியே ஆகணும். சரி, சாயங்காலமா கடைக்கு போவோம். சரி பெரிய பொண்ணு. சரி லட்சுமி அக்கா ஏதாவது போனுக்குன்னு பண்ணாவளா? எனக்கெல்லாம் இங்கே போனே பண்ண மாட்டாவ. உனக்காவது பண்ணாவளா இல்லையா? இல்ல, எனக்கும் பண்ணல. சரசக்கா வந்துட்டு தெரியுமா? எது வீட்டுக்கா? ஆமா, காலையில நான் சாணி எல்லாம் போகும்போது பார்த்தேன். சரசக்கா வீட்டுல வெளியே தெருவு பெருக்கிட்டு நின்னாவ. பரவாயில்லையே, எப்போ வந்துச்சு? நேற்று ராத்திரியே வந்துட்டாவலாம். போன வேகத்துல வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்துட்டாராம். அதனால வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிச்சு. அப்படியே? அப்ப நம்ம போய் பார்க்க போகணுமே. ஆமா, அவிய வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பாரு தோட்டத்துக்கு. வாரியா நம்ம அங்க போவோம். வா போவோம். லட்சு தான் ரொம்ப ரோசக்காரி, எப்ப வருமோ தெரியல. ஆமா, போனுக்குன்னெல்லாம் நேற்று ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாவ. இன்னைக்கு நான் இன்னும் பண்ணியே பார்க்கல. சரி வா, சரச பார்த்துட்டு வருவோம். லட்சுமி,
நான் இப்போ தோட்டத்துக்கு போகிறேன். நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துரு என்ன தோட்டத்துக்கு. முருங்கை இந்த வருஷம் காய்ப்பு முடிஞ்சு போச்சு பத்தியா. இனிமே கொஞ்சம் தூர் பக்கம் எல்லாத்தையும் புல்லெல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் களை எடுத்து விட்டாதான் அடுத்த காய்ப்புக்கு கரெக்டாக இருக்கும் பத்துக்க. கொஞ்சம் வேலை கிடக்கு, அதனால நான் போகிறேன். நீ பின்னாடியே வா. என் தோட்டத்தை எனக்கு பார்த்துக்கிட்ட தெரியும். நீர் கிளம்புங்க ஒவ்வொரு வீட்டுக்கு. என்ன லட்சுமி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்லணும் உமர்கிட்ட? இது என் வீடு, வீட்டை விட்டு வெளியே போறோம்னா. லட்சுமி. ஆமா நான் லட்சுமி தான், சொல்லுங்க. இனிமே எல்லாத்துக்கும் உமர்கிட்ட ஏமாந்து போற லட்சுமி கிடையாது நான். இனிமே ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி போடுமா. லட்சுமி என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற? எந்த தைரியத்துல நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரியல. நமக்கு 2 பொட்டை பிள்ளைகள் இருக்கு, அதை கரையேற்றணும் மனசுல நினைச்சிக்க. நீ ஒம்பாட்டுக்கு நீயே வளர்த்துக்கிடலான்னு நினைக்கிய 2 பிள்ளைகளையும் எப்படி அதுவளை கரை சேர்ப்ப? அதெல்லாம் எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டே நீங்க கிளம்புங்க. உங்க அக்கா கிட்டே போங்க. அவகிட்ட தானே அவளை சுத்தி எழுதி கொடுத்திய. அப்படியே போங்க அங்க. இப்ப என்னத்துக்கு இங்க வந்து இருக்கிய? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நான் மண்டையாட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க அங்க எங்க அக்கா வீட்டுல இருந்து என்னைய கூப்பிட்டு வந்ததும் நான் பொண்ணு போல உங்க கூட திரும்பி வந்துட்டேன்னு நீங்க என்னைய ரொம்ப இலக்காரமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? சரி, அங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம நினைச்சுக்கிட்டு தான் நாங்க வந்தேன். இது என் வீடு, நான் இருப்பேன். நீர் வெளியே போறோம். குடிச்சிட்டு ரோட்லயும் காட்டுக்குள்ளேயும் மேட்டுலயும் அங்கன உளுந்து கிடக்க மனசனை தூக்கி போட்டு வீட்டுல கிடந்து பாடு வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. லட்சுமி வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நான் எதுக்கு வார்த்தையை அளந்து பேசணும்? நான் எதுக்கும் தப்பா பேசலையே. அப்படி போடும் அருவாள ஓங்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தேன். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோங்கியா? ஆமா, அததான் சொல்றேன். இவ்வளவு நேரமா உங்களுக்கு புரியலையா? வெளியே போங்க. லட்சுமி நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட விளைவெல்லாம் நீ சந்திக்க வேண்டி இருக்கும், பாத்துக்க. நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிட்டேன். உங்க அக்கா இருக்க துமுறல தானே நீர் இப்படி பேசிட்டு இருக்கீரு. உங்க அக்கா கிட்ட போயிட்டு நீர் உங்க அக்காக்கு எழுதி கொடுத்த சொத்து வித்தெல்லாம் ஒவ்வொரு பேர்ல மாத்தி வாங்கிட்டு வரோம். அப்புறம் நீர் வந்து என்கிட்ட பேசும். அப்ப நான் ஒவ்வொரு கிட்ட பேசிக்கிட்டேன். இப்ப இடத்த காலி பண்ணும். லட்சுமி நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா சொல்லிட்டேன். இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. சோனிமா இந்த சூட்கேஸ கொண்டு போய் உள்ள வை. அம்மா தலையை முழுகிட்டு வரேன். திமிரு பிடிச்சவா என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. சரிம்மா, வாசல்ல வச்சே கம்பு வை. அதை எடுக்கல, அதை கூட அந்த மனுஷன் தூக்கி கொண்டு உள்ள வைக்கலையா? சரி, நானே அம்மையை எடுத்துட்டு வரேன். இந்த சூட்கேஸ கொண்டு போய் உள்ள வை பத்திரம். சரிம்மா. சே நாய் மாதிரி இவ்வளவு நாள் நான் இவளுக்கு வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு என்னைய என்னமோ கருவேப்பிலை கொத்தமல்லியை தூக்கி எறியானங்க எரிஞ்சிட்டாள. இவ இல்லைன்னா என்ன, என் அக்கா இருக்கா, என்னைய ராஜா கணங்கா பார்த்துக்கிடுவா. இவளுக்கு இந்த ஓட்டு வீடு என்னமோ அரண்மனை, இவ அதுல மகாராணின்னு நினப்பு. நம்மளை வெளியே போங்க. எங்க அக்கா வீடு அரண்மனை மாதிரி இதை விட பெருசா கட்டி வச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா என்னையவ தாங்குன்னு தாங்குவா. இவகிட்ட கடந்து வேலைக்காரன் கணங்க கடந்து வேலை செஞ்சுட்டு அடக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்கே போலாம். என்ன மன்னிச்சுக்கோங்க. எப்படி வேற நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு வேற வழி தெரியல. என்ன அழுதுகிட்டா இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா அந்த வெங்காயத்தை எடுத்து உட. அம்மா அடுப்புல சோத்தை போட்டுட்டு பருப்பை போட்டு கறி வச்சு தாரேன். கறி வைக்கிறதுலாம் இருக்கட்டும். ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு? நல்லா அப்பா கிட்ட வீரவசனம் எல்லாம் பேசின, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவரை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சோனி. அவரை ஒவ்வொரு முறையும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிடும் போது அவருக்கு நம்மளோட அருமை தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க அக்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அங்க போனாதான் அவங்க அக்காவோட லட்சணம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அங்க போன்னு இருக்கேன். அந்த பொம்பளை இவரை என்னன்னு நடத்துது, அதோட என்ன அதோட புத்தி என்னன்னு எல்லாம் இவரு தெரிஞ்சுக்கிட்டாதான் இவரு ஒழுங்கா தெரிஞ்சு நம்ம கூட இருப்பாரு. இல்லாட்டின்னா இவரு எப்பயும் இப்படிதான் குடிச்சுக்கிட்டு எகத்தாளமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் சொல்லி நான் இப்படி பேசிட்டேன். அதான் நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட கொம்மி, நான் கூட உன்னைய பெரிய தைரியசாலின்னு நினைச்சிட்டேனே. நீ என்னன்னா பச்சை பிள்ளை கணக்கா இப்படி கிடந்து அழுறியவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிரும். ஒரு நாள் உங்க அப்பே அவங்க அக்கா குணம் தெரிஞ்சு நம்ம கிட்ட நல்லபடியா திரும்பி வருவாரு பாரு. அப்ப எல்லாம் சரியாயிரும். அதனால அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட வேண்டியதுதான். சரி வா, சோறு கறி ஆக்குவோம். சந்தியா வேற காலேஜ்ல இருந்து பசியோட வருவா. சரிம்மா. அண்ணாச்சி எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? உன்னைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு குழந்தை வந்திருக்குன்னு சொன்னாவ. பொருள் எடுக்க இப்ப நீ வரதே இல்லைல்ல. அப்பதான் கணேசன் கேட்டேன். அவன் தான் சொன்னான் உனக்கு குழந்தை வந்திருக்குன்னு. பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா?
நல்லா இருக்கான் அண்ணாச்சி. ஆமா, இப்ப பொருள் எடுக்க பூரா கணேசன் வரதுனால ஹோட்டலுக்கு நம்ம வாரது இல்ல இங்க, அதான் பார்க்க முடியல. சரி, இப்ப பொருள் எடுக்கவா வந்த? கணேசன் வாங்கிட்டு போயிட்டாலும் இந்த மாசத்துக்கு பொருள் எல்லாம் இல்ல அண்ணாச்சி. நான் பொருள் வாங்க வரல. இந்தா இவன் நம்ம பையன் தான். இந்த பையலுக்கு நம்ம கடையில ஒரு வேலை வேணும். அதான் நீங்க பார்ட் டைம் ஜாபுக்குலாம் இப்ப வேலை எடுக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் நம்ம பையல கூட்டிட்டு வந்தேன். நல்ல பையன், பொறுப்பான பையன் பாத்துக்கிடுங்க. நம்ம ஊருக்காரன் தான். இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா எங்க பார்த்தோம்னு தான் ஞாபகம் இல்ல. ஆனா எங்கேயோ பார்த்திருக்கோம். சரியா ஞாபகம் வர மாட்டேங்க. அப்படியா? நீ சொன்னா நல்ல பையலா தான் இருப்பான். சரி, அப்போ என்ன பண்றான் பையன்? காலேஜ் போறான். காலேஜ் 3 மணிக்கு போல முடியும். திருச்செந்தூர்ல தான் படிக்கான். வரதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒரு 4 மணில இருந்து வேலைக்கு எடுத்துக்கிடுங்க. 9-10 மணி வரைனாலும் கடை இருக்க வரைக்கும் இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அண்ணாச்சி. அவன் நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க. வீட்டுல மூத்த பையன், நல்ல பொறுப்பான பையன், படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு தங்கச்சும் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து சம்பளம் மட்டும் பேசி கொடுங்க அண்ணாச்சி. இப்போதைக்கு சம்பளம் 8000 தான் பயல்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு 5000 தான் கொடுக்கேன். 8000 ரூபா ஓகேன்னா சொல்லு. 1ஆம் தேதியில இருந்து பையல வேலைக்கு வர சொல்லிடலாம். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அண்ணாச்சி. ரவுண்டா 10 முடிச்சு விடுங்க. நல்ல பையன், பொறுப்பா வேலை செய்வான். நீங்க எள்ளுன்னா என்னையா வந்து நிற்பான். ஆனா நீங்க அவனை நினைச்சு நீங்க கல்ல வெட்டியவே ஒப்படைக்கலாம். அவ்வளவு பொறுப்பான பையன். அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுப்பா, கட்டுப்படி ஆகாது. இதுக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யற பயிர்களுக்கே நான் 8 தான் கொடுக்கேன். புதுசா பயிர் வந்த பயிருக்கு மட்டும் நான் 10 உடனே கொடுத்தேன்னா அது வேற பிரச்சனை ஆகும்ப்பா. வேணா போட்டோம், ஒரு வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்துக்கிடலாம். சரி நச்சி, 8000 ஓகே தானே? அந்த பயிரை வேணா ஒரு வருஷத்துக்கு ஏற்றி பார்க்கேன். இல்லை சரிசு, 8000 சம்பளமா? 4 மணில இருந்து ராத்திரி 9-9:30 கடை முழுவாவா நச்சு. நம்ம ஊருக்கு வரணுன்றதுனால வேணா ஒரு 9:00 முடிச்சு வேணா நீ கடையை விட்டு கிளம்பலாம். எப்படி? ஓகேவா? 8000 சம்பளம். இப்போ உன் பேர் என்னப்பா? சரிப்பா. அப்போ 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வந்துரு. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வந்துரு. வேலை என்ன வேலை ஏதுன்னு இங்க சந்தோஷம் ஒரு பையன் இருப்பான், சிஸ்டத்துல கலப்படத்துக்கு முன்னாடி இருப்பான். அவனை எல்லா வேலையும் உனக்கு சொல்லி தருவான். என்ன? சரி அண்ணாச்சி, அப்ப நான் வரட்டுமா? சரிப்பா, போயிட்டு வா. சரி. இல்ல சரிசு, வா போவோம். வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷம் தானே? சரி வா போவோம். இந்த ஓனர் நல்ல ஓனர் பத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா. சரி வா, அப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்த்து சொல்லு. இப்ப எனக்கு கடைக்கு நேரம் ஆகுது. வா வா போவோம். 1ஆம் தேதியில இருந்து கடைக்கு வந்து என்ன? பரவாயில்லடா, இதுல என்ன இருக்கு? வா போவோம். ரமணி, நேத்து என் மோவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான் பத்துக்க. என்னம்மா நீ வீட்டை மாத்தி வச்சுட்டு இப்படி ஓயாம சித்தி வீட்டுல வந்து தங்குறேன்னு சொல்லி என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐயா அப்படியா? இதுல என்ன இருக்கு? அங்கேயும் உனக்கு நேரம் போக மாட்டேங்குங்க, தூக்கம் வராண்டங்குங்க. சரி, அதான் வந்துட்டு போட்டு உனக்கு கையோட இங்க கூட்டு வந்தேன். அதுக்கு சத்தம் போடியானோ? ஆமா, அவனை இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு நாள் இங்க தங்க வையா அங்க தங்க வையான்னு மாறி மாறி கூப்பிடியது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்க போல இருக்கு. அட இதுல என்ன இருக்கு? நம்ம வீடு தானே. எக்கா எக்கா, யாரது தண்டபாணி சத்த மாதிரிலாம் இருக்கு? என்ன அவன் இங்க வந்திருக்கான்? பொண்டாட்டி பிள்ளைகள் கூட வராண்டே நிட்டுவளோ? என்னன்னு தெரியலையே. எக்கா, நான் மோசம் போயிட்டேன்க்கா. என்னலே தம்பி சொல்ற? மோசம் போயிட்டியா? என்ன மோசம் போன? என்னாச்சுலே தண்டபாணி? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு ஏதோ வராண்டேன்ட்டாளா? அப்படி சொல்லியிருந்தாதான் பரவாயில்லையக்கா. வீட்டை விட்டு வெளியே போட்டுலாம் சொல்லிட்டாக்கா என்னைய பார்த்து. என்னது? வீட்டை விட்டு வெளியே போனாலா? உன்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு 2 பிள்ளைகளையும் என்ன நீ வளர்ப்பலாமா? அவ்வளவு தைரியமாயி போச்சு என்ன அவளுக்கு? ஆமாக்கா, அவ அது மட்டும் சொல்லல, இன்னும் அவ என்னென்ன சொன்னா தெரியுமா? அதெல்லாம் நீ கேட்டனா நீ மனசே உடஞ்சு போயிருவக்கா. அப்படி என்னலே சொன்ன உன் பொண்டாட்டி? உன் அக்காட்ட தானே சொத்து இதெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்த. அவ வீட்டுக்கே நீ போ, அவகிட்ட நீ எப்ப சொத்தை திருப்பி எழுதி வாங்கிட்டு வரைய நீ அப்ப என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாக்கா. இப்ப கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறைய வெளியே தள்ளிட்டா. அடையப்பா, பரவாயில்ல, லட்சுமி கொஞ்சம் விவரமா தான் இருக்கா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பேசியிருப்பா? உன் சொத்தெல்லாம் நான் எழுதி வாங்கிட்டேன்ட்டு என்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டு வர சொல்றாளோ? அந்த சொத்தை நான் மட்டும் வாங்கலான்னு வையி, நீ அவளத்தையும் குடிச்சு அழிஞ்சு நாசமா போயிருக்கான். அதனாலதான் நான் வாங்கினேன். நம்ம கிட்டையாவது நம்ம சொத்து பத்திரமா இருக்கட்டுமேனு. இப்ப அவ அந்த சொத்து கடிபடியாளோ? ஆமாக்கா, நான் கூட லட்சுமி என்னமோன்னு நினைச்சிட்டேன். அவ இவ்வளவு நாளும் என்ன நியாயம் நான் உங்ககிட்ட வந்து சொத்தை வாங்கி எழுதணும்னு தான் அவ என்னைய கூட சேர்த்திருந்திருக்கா. இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமதாக்கா நான் ஏமாந்து போய் இருந்திருக்கேன். போவோம், அக்கா கூட போய் இருந்துக்க, இனிமே வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதன்னு சொல்லி அனுப்பிட்டாக்கா. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா. பிள்ளைகளெல்லாம் எனக்கு கரையத்த தெரியும், நீ ஒன்றும் தேவையில்ல நீட்டாக்கோ. எவ்வளவு திமிரு இருக்கணும் அந்த சில்லாட்டைக்கு. இதுக்குதால அவளை அப்பயே நீ டைவர்ஸ் பண்ணி ஒழிச்சிட்டு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அப்பவே. அப்ப நீ கேட்டியா? கொஞ்சம் குடிக்காம வாங்காம இரு, நம்ம கைக்குள்ள காலுக்குள்ள கிடக்க மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளையனாலும் பிடிச்சி வச்சு கட்டி வைக்கேன். அதுவும் உன்னைய நல்லா பாத்துக்கிடும். நம்ம கை பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம கைக்குள்ளேயே கிடக்கும்னு சொன்னேன். கேட்டியால நீ? இப்ப பாரு எவ்வளவு உசாரா சொத்து கடிபடியான்னு. அட கூமுட்ட பயல, இப்படி ஏமாந்து போயிருக்கான தண்டமானி. இவ பேச்சை கேட்டு இன்னும் இப்படியே இருந்தானா இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டுல போவான்.
இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. 2 பிள்ளையும் நான் பெற்றது தானே என்கிட்ட குடுன்னு சொல்லி கேளு. அப்பதான் கொஞ்சம் அவளுக்கு உன் மேல பயம் இருக்கும். ஏக்கோ அதுவும் நான் ஐயா அக்கா வீட்டில் வச்சு பேசி பார்த்துட்டேன். பிள்ளைகளை மட்டும் யாவது என் கூட அனுப்புனு. அதுக்கு 2வது காரி என்ன தருமா சொல்லியா, என்னைய சின்ன பிள்ளையிலே நாங்கள் பிறந்ததை விட்டுட்டு போனிய, மறுபடியும் எங்களை தெருவில் விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்கு. நாக்க பிடிங்கிய மாதிரி கேட்கு. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில. அந்தாலும் அப்படியே சிலையாட்டம் நின்று போனேன். அதனால அதுவும் சரிப்பட்டு வராதுக்கா. எல்லாம் சொல்லி கொடுக்கறது வளர்ப்பு சரியில்லை, அதான் பிள்ளைல அப்படி இருக்கு. கரெக்டாக தானே கேட்டிருக்க அந்த பிள்ளை. இன்னும் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் இப்படியே இருந்தான்னா இவன் உருப்பட மாட்டான். இவனுக்கு மறைமுகமாக சொல்லி பார்த்தாலும் புரிய மாட்டேங்கு. இவனை என்னன்னு சொல்லி திருத்தன்னு தெரியலையே. இதெல்லாம் சொல்லி திருந்துற கேஸ் இல்லை, பட்டு திருந்துற கேஸ். என்னையும் போயிட்டு போகுது. சரி, இப்போ என்னதான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க? என்னக்கா நான் முடிவு பண்ண போகிறேன்? அவள் இனிமேல் வீட்டு பக்கமும் வராத, தோட்டத்து பக்கமும் வராதன்னுட்டா. இனிமேல் நான் எங்கே போகிறது? உன் கூட தான் இருக்கணும். மாமாட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லு. நானே உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே காவேரி கஞ்ச நாளும் குடிச்சிட்டு உன் கூடயே நான் இப்படி இருந்துருக்கேன். என்ன இவன் நம்ம வீட்டிலே நம்ம கூட இருக்கேங்க. நம்ம வீட்டில் இருந்தால் வழங்காத. இவனே குடிக்கார பைய. இவனை நம்பி நம்ம வீட்டில் காசு பொருள் பண்ணணும் ஏதாவது வச்சாலும் தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? இவனை நம்ப முடியாத. ஏதாவது ஒன்று சொல்லி இவனை அனுப்பி விட்டுற வேண்டியது தான். இங்கெல்லாம் வச்சுக்கிடப்படாது. தண்டபணி, வேலைக்கு இப்போ மாமா எந்த ஆளும் எடுக்கல பத்துக்க. வேணா வெளியில் ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். நீ வெளி வேலைக்கு எங்கேயாவது தங்கியிருந்து பண்ணுற மாதிரி வேணா பார்ப்போமா? ஏன்க்கா மாமா கடையில் வேலை இல்லையா? நிறைய பேர் வேலைக்கு எடுக்க மாதிரி போட்டிருந்து போட அன்னைக்கு. அது வயசு பயில்வல அந்த பொருள் டெலிவரி பண்ணுற மாதிரி இந்த நிறைய பொருள் வாங்கி ஆர்டர் போடுவோம்ல, அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாதிரி தான் பயில்வலை எடுத்துக்கிட்டு இருக்காவ. அதனால் உனக்கு அந்த வேலை சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கேன். ஏன்க்கா நானும் பொருளெல்லாம் சரக்கெல்லாம் கொண்டு போய் வீடு வீடாக கொடுப்பேன். ஒன்றும் மளிகை பொருள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் மாமாட்ட சொல்லி வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். வேற தங்கியிருந்து பண்ணுற மாதிரி அந்த வேலையை பார்ப்போம். சரிக்கா, உனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை பார்த்து பண்ணுக்கா. நான் இப்போ போய் கொஞ்சம் படுக்கேன். அவள் என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னது மனசு ரணமாக இருக்குது. ஒரு 100 ரூபா இருந்தால் தரியாக்கா, நான் ஒரு சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். படுத்ததும் தூக்கம் வரும். குடிக்கார பைய புத்தி எங்கே போவோம்? குடிக்க தானே போவோம். இவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இங்கே வாரு தம்பி, இப்படியெல்லாம் நீ சரக்கு அடிச்சிட்டு வீட்டில் இங்கே வந்து கடந்ததை பார்த்தாருன்னு மாமா கோவப்படுவார். அதனால நீ இப்போ சரக்கெல்லாம் ஒன்றும் அடிக்காண்டாம். போ, கொஞ்ச நேரம் போய் தூங்கு. சோறு கறி ஆக்கினதை எழுப்புறேன், சாப்பிடு. போ போய் வேணா பாடு அங்கே சோஃபாவில். சரிக்கா. இவனை சீக்கிரம் வேற வேலைக்கு அனுப்பி வேற இடத்துக்கு தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும். என்ன ரவணி, சந்தோஷ் அன்னைக்கு நேற்று கூட வேலைக்கு ஆள் எடுக்காவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே. இப்போ என்னென்ன நீ வேலைக்கு ஆள் எடுக்கலங்க? ஏக்க நீ வேற சும்மா இருக்கோ. இவரெல்லாம் கொண்டு போய் கடையில் விட முடியுமா? நம்ம கடை தானே ஃபஸ்ட் நாள் 10 ரூபா எடுப்பான், அடுத்த நாள் 50 ரூபா எடுப்பான், அப்புறம் 100 ரூபா எடுத்து ஒரு நாள் குடிப்போம்பா. அப்படி ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தால் வழங்குமா? அப்புறம் கடையில் அவன் போய் நின்றுக்கிட்டு இருந்தானா கடைக்கு யாராவது வருவாங்களா? அப்புறம் 4 பேர் முன்னாடி நம்ம கடை பேர் தான் கெட்டு போவோம். இவன்லாம் இங்கே வேலைக்கு சேர்த்தா சரிப்பட்டு வராதுக்கோ. அவனை எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பி வேற எங்கேயாவது தங்கி இருந்து செய்ய மாதிரி வேலைக்கு அனுப்பி விட்டுறணும். ஏன்னா கூட வச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. என்ன ரமணி, உன் தம்பியவே நீ இப்படி சொல்கிறா? என்னதான் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் வாய் வயிறும் வேற வேற தான். வா, நமக்கு 1008 வேலை கிடக்கு. போய் சமையல் வேலையை பார்ப்போம். முத லெச்சு, நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதான் எங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் நேரங்க ஓடி வந்துட்டோம். என்ன வாழ்க்கை, என்ன தலையெழுத்த போ. ஏதோ விதியேன்னு வாழ வேண்டி இருக்கு. வருத்தப்படாதீங்கக்க. நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தா என்ன பண்ணியது? இப்ப தண்டபாணி என்ன எங்கக்க தோட்டத்துக்கு போயிட்டாவளோ வந்ததும்? ஆமா, எங்க வீட்டுக்காரனும் காலையிலே பறந்துட்டாரே. தண்டபாணியனையும் சும்மாவே வீட்டுல இருக்க மாட்டாரு. வந்ததும் வாசல்ல விரிச்சிட்டு அப்படியே ஓடி இருப்பாரா இருக்கும். வீட்டுக்குள்ள கூட வந்திருக்க மாட்டாரு. இல்ல சரசு, அவரை வீடு தோட்டம்னு எதுலையும் தலை வச்சு படுக்காதீங்கன்னுட்டேன். இனிமே அவருங்க வரமாட்டாரு. உங்க அக்கா வீட்டுக்கே போங்க, உங்க அக்கா வீட்டுல இருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அட என்ன சொல்றீங்கக்கா? தண்டபாணி என்ன விரட்டி விட்டுட்டீங்களா? ஆமா, அந்த ஆள் அவங்க அக்கா இருக்க திமுறில தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டியாரு. அதான் உங்க அக்கா கிட்டே போறேன்னு இருக்கேன். அவர் அக்கா கோணம் அவருக்கு தெரியட்டுன்னு சொல்லி அவர் சொத்து இத்து எல்லாத்தையும் அக்காவுக்கு எழுதி கொடுத்தாருல, அதெல்லாம் திருப்பி எழுதிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க, இல்லாட்டின்னா போங்கன்ட்டேன். அந்தளவு அவரை போயிட்டாரு. இருந்தாலும் லட்சு, உங்களுக்கு ஓவர் தைரியம் தான். இல்ல உமா, என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அவர் அக்கா கோணம் அவருக்கு தெரிய வரும்ல, தெரியட்டுன்னு தான் அனுப்பி விட்டுருக்கேன். அப்பதான் அவருக்கு நம்ம அருமை புரியும். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்கக்கோ நம்ம மனசு புரிய போகுது. நம்ம அருமையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. குடி ஒன்று உண்டா போதான்னு இருப்பாவ. அங்கே போய் குடிச்சிட்டு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. பண்ணனா அவனும் வெளியே வரட்டி விட்டுருவான்ல. அப்போ தெரியும் நம்ம அருமை என்னன்னு. அது என்னமோ சரிதான் லட்சு. எனக்கு என்னமோ நீங்க பண்ணது சரிதான்னு தோணுது. சீக்கிரம் தண்டபாணி என்ன அவிய அக்காவை குணம் தெரிஞ்சு உங்ககிட்டே திரும்பி வந்துருவாரு பாருங்க.
பாப்போம் பெரிய பொண்ணு, எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும்.